கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ள இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரத்தின் 5வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 5. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளின் இக்கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த 2024வது ஆண்டிற்குள்ளதாக பிரவேசிக்க கிருபை செய்த ஆண்டவர், கடந்த 2 மாதங்களை நாங்கள் கடந்து வரவும், ஆண்டவரே இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளினிலும் உம்முடைய தூய சமூகத்தில் இவ்வண்ணமாக நாங்கள் கடந்து வந்து உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகின்ற போது உம்முடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தை உமது ஆளுகையை தொடர்ந்து நீர் எங்களுடைய வாழ்வுக்கு தந்து வழி நடத்துகின்ற அனுபவங்களை காண கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இப்போது உம்முடைய திருவார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள கிருபை செய்யும். இந்நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, யாக்கோபு எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தின் 5வது வசனத்தினில் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கின்றவராக இருக்கின்றார் என்று குறிப்பிடுவதை நாம் காண்கின்றோம். தி இன்டோல்லிங் ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள் வசிக்கின்றார். இந்த லெந்து காலங்களிலே நாம் ஆவியின் கனியை குறித்த காரியங்களை சிந்தித்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாகவே இந்த புதிய மாதத்திற்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போதும் இந்த மாதத்தின் பெரும்பான்மையான நாட்கள் என்று சொல்லுபவை நம்முடைய லெந்து காலத்தோடு தொடர்புடையவைகளாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலும் இந்த வார்த்தையை சிந்திப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு இன்னும் வளம் சேர்க்கும் என்கின்ற ஒரு எண்ணம் மனதிலே உண்டானது. இங்கே யாக்கோபு நிருபத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது பல நிலைமைகளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் யதார்த்தமான காரியங்களை எடுத்து கூறுகின்ற ஒரு நிருபமாக இந்த நிருபம் இருக்கின்றது. அதிலும் சிறப்பாக இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாக நாம் படித்த யாக்கோபு 4வது அதிகாரத்தின் 5 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது ஆவியானவர் நமக்குள்ளதாக வசிப்பதின் நிமித்தமாக உண்டாகின்ற காரியங்கள் என்ன என்பதை அவர் வலியுறுத்துகின்றார். இந்த திருமறை பகுதியை, அதாவது சிறப்பாக 5வது வசனத்தை நாம் சிந்திக்கின்ற போது இங்கே யாக்கோபு நிருபத்தின் ஆக்கியோன் அதை ஒரு மேற்கோள் காட்டுகின்ற வண்ணமாக எடுத்து கூறுவதை போல தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால், நாம் அதை படிக்கின்ற போது நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா என்று கூறுகின்றார். இதற்கு முன்பதாக எங்கேயோ அது கூறப்பட்டிருக்கின்றது என்பதை போல அவர் எடுத்து கையாளுவதாக அதை நாம் புரிந்து கொள்வதற்கான ஏதுக்கள் நிறைந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எனினும் இந்த திருமறை பகுதிக்கு நேரடியான ஒரு ரெஃபரன்ஸ் என்று சொல்லுவது திருமறை முழுவதும் இல்லை. அப்படி என்று சொன்னால், யாக்கோபு நிருபத்தின் ஆக்கியோன் இவண்ணமாக கூறுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி சிந்திக்கின்ற போது வேத அறிஞர்கள் கூறுவது, ஒருவேளை ஆதி திருச்சபையின் பயன்பாட்டில் இருந்த அநேக திருமறை பகுதிகள் என்று சொல்லுபவைகள் நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த திருமறை பகுதியிலே கிடைக்கப்பெறாதவைகளாக இருக்கின்றது என்பதை ஒரு காரணமாக சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், பவுலப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதி இருக்கக்கூடிய 2 நிருபங்களையும் ஒப்பிடுகின்ற போதும் கூட அவைகளுக்கிடையே இன்னொரு நிருபத்தை அவர் எழுதியிருக்க கூடும் என்று சொல்லுகின்ற கேள்விகள் அல்லது தேடல்கள் என்பவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே இருக்கின்ற ஒரு சூழலை நாம் திருமறையை ஆழமாக கற்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். எனினும் இங்கே எண்ணாகமம் 11வது அதிகாரத்தின் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது அங்கே இறைமக்களுடைய வாழ்வினில் நிகழ்ந்த ஒரு இறை அனுபவத்தோடு இந்த இறை வார்த்தையை நாம் ஒப்பிட்டு காணவும் முடியும். எண்ணாகமம், நம்பர்ஸ் சாப்டர் 11 verse 28 and 29,
உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கின்றாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான் என்று குறிப்பிடுகின்றதை நாம் அங்கே காண்கின்றோம். அதாவது இறைமக்களுடைய வாழ்விற்கு இறை ஆவியானவர் பொழியப்படுகின்ற ஒரு சூழலை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே பெறுகின்ற போது அங்கே தேவாலய பிரகாரங்களிலே கடந்து வராதவர்களும் இறைவாக்கு உரைக்கின்றார்கள் என்பதை கேட்டு யோசுவா மோசேயினிடத்திலே கொண்டு வருகின்ற அந்த செய்தியை கேட்கின்ற போது, ஆண்டவருடைய மக்கள் எல்லாரும் ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும் அல்லது இறை வரங்களை உடையவர்களாக திகழ வேண்டும் என்று சொல்லுவதை குறித்து அங்கே விளக்குகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இன்றும் நாம் வாழுகின்ற இந்த சூழல் என்று சொல்லுகின்ற போது ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்வாக அல்லது அவர் நம்மில் வாழுகின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லுவதை புரிந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். மேலும் இங்கே ஆண்டவர் கூறுகின்ற போது அவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். He is jealous of us என்று சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் அதை அந்த ஜெலஸ் என்று சொல்லுவதற்கு அவர் ஒரு விதமான எரிகின்ற தன்மை உடையவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மீது கொள்ளுகின்ற அன்பு வாஞ்சை என்று சொல்லுவதை சொல்லி அது ஒரு வைராக்கியத்திற்கு இணையானதாக இருக்கின்றது. ஒருவேளை இன்றைக்கு உலகிலே நாம் வாழுகின்ற போது மக்கள் பல காரியங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஐ வில் அக்காம்ப்ளிஷ் திஸ் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஒருவேளை இல்லைன்னு சொன்னால் ரிட்டாலியேஷன் செய்வதற்கு, பழிக்கு பழி வாங்குவதற்கு என்று சொல்லுகின்ற காரியங்களிலே வைராக்கியம் பாராட்டுகின்ற ஒரு சமூகமாக இருக்கின்ற போது இங்கே ஆண்டவர் நம்மில் வாசம் செய்கின்ற போது அவர் நமக்குள் செயல்படுகின்ற விதத்திலே ஒரு வைராக்கியத்தை அவர் காண்பிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். மேலும் இந்த ஆவியானவரை குறித்து சொல்லுகின்ற போது அவர் அன்பின் ஆவியானவர் என்று பவுலப்போஸ்தலன் ரோமர் நிருபத்திலே குறிப்பிடுகின்றார். இன்னும் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் படிக்கின்ற போது அவர் விண்ணப்பத்தின் ஆவியானவர் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி பல பெயர்களிலே ஆவியானவர் அழைக்கப்படுகின்ற ஒரு சூழலில் இங்கே அவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு நிலைக்கு இணையானதாக இறைமக்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பது இருக்கின்றது. ஆகவே அந்த உறவினில் ஆண்டவர் ஒரு ஜெலஸ் என்பதை உடையவராக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அந்த அளவிற்கு தனது மக்களை நேசிக்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லுவதையும் அதிலே ஏற்படுகின்ற முரண்பாடுகள் என்று சொல்லுவது ஒரு அடல்ட்ரி என்று சொல்லுவதற்கு ஒப்பிடப்படுகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் எரிச்சல் உள்ள தெய்வம் என்று யாத்ராகமத்திலே நாம் படிக்கின்றோம். இவ்வண்ணமாக ஆண்டவர் நம்மீது கொள்ளுகின்ற இந்த வைராக்கிய வாஞ்சை என்று சொல்லுவது அவர் நம்மீது கொள்ளுகின்ற அன்பின் வெளிப்பாடாகவும் இருக்கின்றது. ரோமர் நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் கூறுகின்ற அன்பின் ஆவியானவர் நமக்குள்ளதாக வாசம் செய்வது அவருடைய வைராக்கிய வாஞ்சையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அவ்வண்ணமாக நமக்குள் இருந்து ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு செயல்படுகின்ற ஆண்டவர் நமது வாழ்வில் செய்கின்ற காரியங்களை இங்கே யாக்கோபு நிருபத்தின் ஆக்கியோன் 6, 7, 8, 9, 10 ஆகிய வசனங்களிலே விளக்குகின்றார். எனினும் 2 காரியங்களை அவைகளை மையமாக கொண்டு 2 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். ஆக ஆண்டவர் நமக்குள்ளதாக வைராக்கிய வாஞ்சையோடு செயல்படுகின்ற போது நம்மை அவருக்கு சமிட் பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். He helps us to submit ourselves to God. ஆண்டவர் நமக்குள்ளதாக கிருபையின் ஆவியானவராக வசிக்கின்ற போது ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு அவர் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம்
6, 7 ஆகிய வசனங்களை படிக்கின்ற போது அறிகின்றோம். 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நமக்குள்ளதாக வாழுகின்ற போது ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று கூறுகின்றார். ஏன் என்று சொல்லுகின்ற போது, இந்த உலகினில் நாம் சந்திக்க வேண்டிய அநேக சவால்கள் இருக்கின்றது. ஒரு புதிய மாதத்திற்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது, நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காரியங்கள் ஏராளமானவைகளாக இருக்கின்றது. இன்று துவங்குகின்ற இந்த மாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு ஆவலோடு நாம் இருக்கின்ற போது, பல்வேறு விதமான சவால்கள் என்பது எல்லாருடைய வாழ்வினிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவைகளை நாம் மேற்கொள்வதற்கு உண்மையாகவே ஒரு பலன் என்று சொல்லுவது நமக்கு அவசியமானதாக இருக்கின்றது. அந்த ஒரு பலனை, அந்த ஒரு ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். இங்கே குறிப்பாக அவர் சொல்லுகின்ற போது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கூறுகின்றார். அப்படி என்று சொல்லுகின்ற போது, இந்த யாக்கோபு நிருபத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் 3 காரியங்களை அவர் முன்வைக்கின்றதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 காரியங்களும் ஒரு மனித வாழ்வினில், அல்லது பர்டிகுலரா ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய வாழ்வினில் இமீடியட்டாக நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவாலாக நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம். உலகம், மாமிசம், பிசாசு, வேர்ல்ட் அண்ட் த ஃப்ளஷ் அண்ட் the devil என்று சொல்லுகின்ற நிலைமையிலே 3 காரியங்களை 1 முதல் யாக்கோபு நிருபத்தை இந்த நாளிலே நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அதை இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த காரியங்களை நாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு மிகுந்த ஒரு பலன் என்று சொல்லுவது அவசியமானதாக இருக்கின்றது. அதை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். 6வது வசனத்திலே அவர் சொல்லுகின்ற போது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்று கூறுகின்றார். ஆண்டவர் கிருபையின் ஆவியானவராக இருக்கின்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிருபை, சமாதானம் உண்டானது என்று சொல்லுவதைப் போல, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆவியானவரை சகரியா தீர்க்கதரிசியானவர் அடையாளப்படுத்துகின்ற போது அவரை கிருபையின் ஆவியானவர் என்று கூறுகின்றார். ஆக ஆண்டவர் நமக்குள்ளதாக ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு செயல்படுகின்றவராக இருக்கின்ற போது அவர் நமக்கு கிருபைகளை தந்து கொண்டே இருக்கின்றார். எந்தெந்த இடங்களிலே நாம் சவால்களை சந்திக்கின்றோமோ, எந்தெந்த இடங்களிலே நாம் பலவீனமானவர்களாக நம்மை கருதுகின்றோமோ, அந்தந்த இடங்களிலே ஆண்டவர் தமது கிருபையை நமக்கு தந்து நம்மை கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு, பெருமை கொள்ளுகின்ற அனுபவத்திற்கு அல்ல, மாறாக டு ஹம்பிள் ourselves and to rely upon God என்று சொல்லுகின்ற ஒரு பாதையிற்கு நேராக ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால், the devil always rebels against God. கடவுளுக்கு எதிராக பெருமை கொள்ளுகின்றவனாக திகழுகின்ற போது ஆண்டவர் அவருடைய கிருபையை சார்ந்து வாழுகின்ற தாழ்மையின் மனதினை நமது வாழ்விற்கு தந்து அவருடைய பலத்தால் நம்மை இடைகட்டுகின்றவராக, நம்மை எதிர்கொள்ள வருகின்ற சத்துருக்களை நம்மை விட்டு அகற்றுகின்றவராக அவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைக்கு உலகம் பல நிலைமைகளிலே பலரை மேற்கொள்ளுகின்ற ஒரு சூழலில் நமக்குள் வாழுகின்ற ஆவியானவர் உலகம், மாமிசம், பிசாசு இவைகளினால் கரைபடாத ஒரு வாழ்வு, பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் அவருடைய பலத்தை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது, the Lord, the indwelling Spirit of the Lord helps us to draw near to God என்று சொல்லுவதை நாம் காண்கின்றோம். 8வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று கூறுகின்றார்.
கமிங் க்ளோசர் டு காட். இந்த லெந்து காலம் என்று சொல்லுவது ஆண்டவரை நாம் நெருங்கி ஜீவிக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. இங்கே 8வது வசனத்தில் மேலும் நாம் படிக்கின்ற போது நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகின்றோம் என்று சொல்லுகின்ற போது அது ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்வினில் உண்டாக்குகின்றது. ஏனென்று சொன்னால், பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று கூறுகின்றார். This indwelling spirit of the Lord நமக்குள் ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு செயல்படுகின்ற போது இந்த உலகம், மாமிசம், பிசாசு என்பவைகளினால் ஈர்க்கப்பட்டு அவரை விட்டு தூரம் சென்று விடுகின்றவர்களாக அல்லாமல் மாறாக drawing near to God, கடவுளிடத்தில் நெருங்கி சேருவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நெருங்கி சேர்கின்றவர்களாக இருக்கின்றோமோ, immediately we understand the unworthiness of us. நம்முடைய இயலாமையை அல்லது நம்முடைய வாழ்வினில் இருக்கக்கூடிய பாவங்களை என்று சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ளுகின்றவர்களாக, உணர்ந்து கொள்ளுகின்ற உள்ளம் உடையவர்களாக மாறுகின்றோம். ஆக ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்கின்ற ஒரு அனுபவத்திலே வருகின்ற போது அங்கே அவர் கூறுகின்றது, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். Cleanse your hands. பல நிலைமைகளிலே நாம் சொல்லலாம், நம்முடைய கரங்கள் சுத்தமானவைகளாகத்தான் இருக்கின்றது. ஒருவேளை கோவிட் டைமில் பலருடைய கைகளில் சானிடைசர் போடுகின்ற பழக்கம் என்பது ஏற்பட்டது. ஆனால் இந்த கைகளை சுத்தம் பண்ணி வருதல் என்று சொல்லுகின்ற போது சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், நான் குற்றமில்லாமையிலே என்னுடைய கைகளை கழுவுகின்றேன் என்று கூறுகின்றார். இன்னோசன்ஸ் இன் ஹேண்ட். நம்முடைய டீலிங், நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய கரங்களின் கிரியைகளிலே நாம் குற்றமற்றவர்களாக திகழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்வினிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். தி இன்டோல்லிங் ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் கிளென்சஸ், அல்லது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றார், நம்முடைய செயல்களிலே நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக அதே இதிலே நாம் சிந்திக்கின்ற போது, இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று கூறுகின்றார். டீட்ஸ் அண்ட் த ஹார்ட்ஸ், கரத்தின் கிரியைகளும் இருதயத்தின் சிந்தனைகளும் நோக்கங்களும், இன்டென்ஷன்ஸ் என்று சொல்லுவதும் அங்கே ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்படுதலின் அவசியம் உடையதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போதும் அங்கே உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று ஏசாயா தீர்க்கன் கூறுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆக தி இன்டோல்லிங் ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், நமக்குள் வாசம் செய்கின்ற ஆவியானவர் நம்மை ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேரச் செய்துகிறவர்களாக செய்து நம்முடைய கிரியைகளை சுத்திகரிக்கின்றவராகவும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றவராகவும் இருக்கின்றார். ஏனெனில் ஒருவனும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க இயலாது. ஆக ஆண்டவரை நெருங்கி சேருதல் என்று சொல்லுவது அவருடைய பரிசுத்தத்தின் தன்மையிலே நம்மை பங்கு பெற செய்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. 9வது வசனத்திலே அங்கே வீப்பிங் என்று சொல்லுவது உண்டாகின்றது, அல்லது ஃபீலிங் சாரோ என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஆவியானவர் நமக்குள்ளதாக செயல்படுகின்ற போது நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய தீய செயல்களுக்காக துக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தை முதலாவதாக நமக்குள்ளதாக ஏற்படுத்துகின்றார். சில காரியங்களை செய்கின்ற போது அது குற்றம் அல்லது அது குறைவு, அது பாவம் என்று சொல்லுகின்ற எண்ணம் உண்டாகாதிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் நடுவினிலே நாம் வாழுகின்ற போது, ஆண்டவர் நமக்குள்ளதாக செயல்படுகின்ற போது, தீமையான காரியங்களை நாம் ஈடுபடுகின்ற போது அது நமக்குள்ளதாக ஒரு துக்க அனுபவத்தை ஏற்படுத்துகின்றது. அது ஆண்டவரோடு சீர்பொருந்துவதற்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். துயரப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். எத்தகைய விதமான ஒரு துயரம்! ஒருவேளை இன்றைக்கு பலர் தங்களுடைய வாழ்வினில் ஏற்படுகின்ற இழப்புகளை நினைத்து துயரப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற போது, இறை உறவினிலே, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே உண்டாகக்கூடிய இந்த உறவினிலே பாவம் என்று சொல்லுகின்ற ஒன்று வருகின்ற போது அதனால் வருகின்ற ஒரு துக்கம் என்று சொல்லுவது நம்மை சீர்பொருந்துவதற்கு நேராக அல்லது பரிசுத்தத்திற்கு நேராக அழைத்து செல்கின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவனமாக
ஆண்டவரை இடத்திலே நாம் சேருகின்ற போது நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்வினை உயர்வுக்கு நேராக வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆக இந்த ஒரு புதிய மாதத்திற்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது நமக்குள் வசிக்கின்ற ஆவியானவர் நம்மை குறித்த ஒரு வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை பெற்றோருக்கு அவருடைய பிள்ளைகளை குறித்த ஒரு வைராக்கிய வாஞ்சை இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு அவருடைய லட்சியங்களை குறித்த ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை குறித்த நம்ம ஒவ்வொருவரையும் குறித்த ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு தூய ஆவியானவரை நமக்குள்ளதாக தந்திருக்கின்றார். அவர் நமக்குள்ளதாக இருந்து செயல்படுகின்ற போது நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு சமிட் பண்ணப்பட்ட, ஆண்டவருக்கென அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா, இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி சேருகின்ற ஒரு வாழ்வின் அனுபவமாக நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். அவனமாக நமக்குள்ளதாக வைராக்கிய வாஞ்சையோடு செயல்படுகின்ற ஆவியானவருடைய வழிநடத்துதலை தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் ஏற்றவர்களாக அவருடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து